அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் நான் அதிமுகவிலிருந்து விலகுவேன் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதே போன்று பதவிக்காக யார் வீட்டு வாசல் படிக்கும் நான் சென்றதில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு விஷயம். இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம். இருந்த போதிலும் பொதுவெளியில அவரே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் பேசினது, பிஜேபியுடன் எப்பொழுதும் கூட்டணி இல்லை, அதற்கு இன்னும் அழுத்தம் திருத்தமா இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல கூட்டணி வச்சா இன்னும் நடக்குன்றதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க. நான் அவர்கிட்ட கேட்கறதெல்லாம், பாஜகவுடைய தலைவர்கள் இவர்கள் இரு கண்களா பார்க்கறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மாவை ரொம்ப கொடூரமா கொச்சைப்படுத்தி ஊழல்வாதி, சிறை தண்டனை அனுபவித்தவர் இப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்படின்னா இப்ப இதையெல்லாம் அண்ணன் ஜெயக்குமார் ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்விதான். எங்க தலைவரை நீங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஊழல்வாதினா பரவாயில்ல, சிறைவாசம் சென்றவர்கள்னா பரவாயில்ல, தண்டனை பெற்றவர்கள்னாலும் பரவாயில்ல, நாங்க பாஜகவோட ஏத்துக்கிறோம். ஏன்னா அவர் சொன்னதை மோடியோ அமித்ஷாவோ ஒரு வாரத்தை கூட கண்டிக்கல. மேனாள் முதலமைச்சர் ஒரு பெண்மணி, நீத்தார் பெருமைன்னு தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் இலக்கியம் இலக்கணம் எல்லாத்திலையும் சொல்லுது. நீத்தார் பெருமைன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்கள தெய்வமா தான் பார்க்கணும், பெருமையை தான் பேசணும், சிறுமைப்படுத்தக்கூடாது. அந்த குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாம பாஜக தலைவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை பத்தி அவ்வளவு கொச்சப்படுத்தி கேவலமா பேசினாங்களே, அதை யாரும் கண்டிக்கல. அவங்க பக்கத்திலேயே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு. ஆனா இதை எப்படி அண்ணன் ஜெயக்குமார் பாக்குறாரு? மறந்துட்டாங்களா இல்ல சமரசம் ஆயிட்டாங்களா? ரெண்டு விஷயம் தான். அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அம்பேத்கரை தோற்கடித்ததும் இழிவுபடுத்தி பேசுவதும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் எனக்கு பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக விஷயத்தில் எல்லாருக்கிட்டே முரண்படுவார். அது வேற. ஒருபோதும் எந்த விதத்திலும் சமாதானம் செய்து கொள்ள மாட்டார். ஷெட்யூல் இன மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும், அது மட்டும் இல்ல அதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓபிசி எம்பிசி எல்லோருக்கும் குரல் கொடுத்தவர். இந்து கோட் பில் கொண்டு வந்தது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள வாழ்கின்ற எல்லா பெண்களுக்காக தான் இந்து கோட் பில்ல சட்ட அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்தார். அதை நிறைவேற்ற முடியலன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ஆனா இன்னைக்கு மகளிர் மாநாடு, மகளிர் தினம்லாம் கொண்டாடும் முதல்ல யாரை பத்தி பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்? புரட்சியாளர் அம்பேத்கரை பேசிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போனோம். அதுவே நம்ம மக்கள் நிறைய பேருக்கு நினைவு இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்படி எல்லா இடத்துலயும் அவர் முரண்படுவார். முரண்பாடுன்னா எதுக்காக? சமூகத்திற்காக, அடுத்த தலைமுறைக்காக. இப்ப அவர் என்னென்னலாம் பேசினவரோ, என்னென்னலாம் வாதாடினவரோ, இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டி எல்லா கட்சிகளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அதுதான். ஆகையால எல்லார்கிட்டையும் மகாத்மா காந்தி கிட்ட முரண்பட்டு இருக்காரு, எல்லார்கிட்டையும் முரண்பட்டு இருக்காரு. ஆனா ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ரொம்ப இணக்கமாக சகோதர தத்துவத்தோடு அரசியல் பாதையில் வந்திருக்காங்க. இதுதான் என்னுடைய பார்வை. யாரு எதுக்காக காங்கிரஸ் தோக்கடிக்கிறாங்க? காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் அவருக்கு உறுதுணையா இருந்து, உங்களால் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியும், அப்பதான் அது சரியா வரும் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. எப்படி இருக்கும்போது முரண்பாடு இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எழுதுங்கன்னு ஜவஹர்லால் நேருவோ மகாத்மா காந்தியோ ஒப்புக்கொள்வார்களா? இதெல்லாம் முரண்பட்ட கருத்தை அரசியலுக்காக பிரதமர் மோடி எதை வேணாலும் பேசிட முடியாது. கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் இருக்கும். அது எது மாதிரி கருத்து வேறுபாடு? சமூகத்தை சார்ந்ததா, மக்களை சார்ந்ததா, அறிவுபூர்வமானதா இருக்கணும். இவங்களை சொல்ற மாதிரி வெறுப்பு அரசியல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அதனால பிரதமர் மோடி எதை பேசினாலும் அரசியலாக்கணும்னு நினைக்கிறாரு. லாஸ்ட் கொஸ்டின் சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த நேரத்துல தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாங்க கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப பிரதமரை பத்தி புகழ்ந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகளும், ஜனநாயக சக்திகளும் இந்தியா கூட்டணியில் ஓரணியில் திரள வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற அணி. அது நீட் தேர்வாகட்டும், உதயமின் திட்டமாகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை பள்ளி கல்வித்துறையுடைய சமக்ரா சிக்ஷாவுடைய 2350 கோடி ஆகட்டும், 60-40 ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் உள்ள ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள், அது ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் அதை மீறி ஒரு படி போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாகரிகமற்றவர்கள் ஒரு கேபினெட் அமைச்சர் பிஜேபியிலிருந்து பேசுறாரு. இதெல்லாம் ரசிக்கிறாங்களா இவங்கன்னு தான் கேட்கணும். ரைட், தேங்க்யூ.